சந்தோஷமாகவும் வீட்டில் வந்து அவ்வளோ குழம்பிட்டேன் நான். ஐயா யாருன்னு தெரியலையே, எங்கேருந்து வந்தவங்க தெரியல, சங்குடின்றவங்களே தெரியல. அப்போ தான் வீட்டில் இருக்க மனக்குழப்பத்தில் வரும்போது தான் ஓ இவர் தான் பாட்டே ஆகணும். அன்னையிலேருந்து பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு அமைப்பை கொடுத்து இங்கே வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். 5:30 மணிக்கு நடந்த விஷயம். ஐயா வந்துட்டாரு கனவுல வந்து. அவர் தான் நான் எதுவும் நினைக்கக்கூடாதுன்றதுக்காக எனக்கு மருந்து கொடுத்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல என்னை எழுப்பி விட்டாங்க. எந்திரிக்க முடியல. மறுபடியும் 5:30 தான் நான் அது படுத்துவேன். உண்மையை சொன்னாங்களா முன்னாடி 5:30 தான். திருப்பி வந்து அதே யோக நிலையில வந்து என்னை எழுப்புறாங்க. வந்து எழுப்புனோன்னே பார்த்தா ஏதோ பேச்சு வழக்கு நடக்கிற மாதிரி தெரியுது. இப்ப எல்லாத்துக்கும் உங்க கையில சொர்ணம் கிடைச்சது இல்ல? சத்தியமா ஐயா நம்ம கூட தான் இருக்காரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உங்க அருள் இருந்தா போதும். உங்க அருள் இருந்தா போதும். காசு வேணும்னு கேளு. ஐயான்னு நின்றுகிட்டே இருக்கேன். காசு வேணும்னு கேளு அப்படின்னாரு. அதோட டக்குன்னு ஒரு பக்கம் கடவுளுடைய நம்ம நம்பிக்கை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்க. ஆனா அவரை நம்பி நம்ம எப்போதும் படுக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரம் நம சிவாய மந்திரம் சொல்லலாம், இல்லை அம்பாள் ஆனா நான் படுக்கும் போது எதுவுமே சத்தியமா நினைக்கல. ஆனா கனவு வர்றது இப்ப உடனே மெய்ப்பிக்காது. பாட்டியசாமி இன்னமும் என்னுடைய அந்த பணி தொடரணும். அவருக்கு நான் கொண்டு செய்ய ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஓம் பாட்டிய சுவாமி என் குருநாதருக்கு சரணம் சரணம் சரணம். மிக அருமையான இந்த வெள்ளிக்கிழமையில் எனக்கு ஒரு அமாவாசையில நான் விட்டதை தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இன்னைக்கு உங்க முன்னாடி என்ன சொல்றதுக்கு ஐயா எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். 3 வருடத்திற்கு முன்பு அடியன் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். சித்திர திருவிழா வர்ணனை பண்ணும்போது மீனாட்சி நாகசுந்தரம்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதில் என்னுடைய ஃப்ரேம் காமிக்க மாட்டாங்க. ஆனால் டோன் பார்த்தீங்கன்னா டோனை வச்சு கண்டுபிடிப்பாங்க. 10 வருஷத்துக்கு மேலே என்னுடைய பயணங்கள் தொடங்கி இருந்தாலும் 3 வருடத்தில் நடக்கக்கூடிய எனக்கு வாழ்க்கையில் எல்லாருக்கும் இடர் வர்ற மாதிரி எனக்கும் சில பல விதமான துன்பங்கள் வந்தது. சொல்லக்கூடிய என் ஆன்மீகத்தை கூட எனக்கு நினைக்க முடியாத அளவுக்கு என்னை நான் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அதுக்கு இடையிலையும் என்னுடைய ஆன்மீக விஷயங்களை எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல இருந்தாலும் ஒன்றும் இல்லை, காற்று பிரச்சனை. நாள் கணக்கில் நாங்கள் பேசக்கூடியவங்க 4.5 மணி நேரம்னாலும் நாங்கள் பேசுவோம், தண்ணி குடிக்க மாட்டோம். ஆனால் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எனக்கு அந்த அம்பாளுடைய கிருபையில் எனக்கு 10 நாள் சொற்பொழிவை ஒரே ஒரு பெண்மணியாக எனக்கு அமர்த்தி கொடுத்தவள் மீனாட்சி, அந்த சொக்கநாதர். அவங்க தான் எனக்கு இந்த 10 நாளும் எனக்கு சொல்லும் போதே இதாக இருக்குது. என்ன பேச முடியாதுன்னாங்க, அந்த பேச வச்சவ அவ. ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் அபரிமிதமான ஒரு பெரிய சக்தி எனக்குள்ள தோன்றுனது. அதனால இப்பயும் எனக்கு நினச்ச அழுக வருது. ஏன்னா நான் அழுதுகிட்டே வந்தேன். அழக்கூடாது தான். எனக்கு என்னன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் அப்போ 3 வருடத்துக்கு முன்பு நடந்ததை இப்போ உங்கள் முன்னாடி சொல்கிறேன். ரொம்ப முடியல. ஆஸ்பத்திரி போய் முனீஸ்வரன் டாக்டர், என்னுடைய ஃபேமிலி டாக்டர், அவங்கள்ட்ட போய் பார்த்துட்டு வரும்போது நிற்கவே முடியல. என்னால் நிற்க முடியல. பக்கத்தில் எந்த ஸ்டாண்டர்டில் பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ணன் உட்காந்துருக்காங்க. அவர் தான் எனக்கு எப்போதுமே வரக்கூடிய அந்த அண்ணன், எங்களுக்கு முரளி அண்ணன் தான் ஆட்டோ. அவங்க தான் எனக்கு பெரிய ஒரு கடவுள் மாதிரி. அவங்க அந்த அண்ணன் நிமிருங்கண்ணே, நிமிர்ந்து பாருங்க. அவங்க கொஞ்சம் தாமதமாயிருச்சு இருங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னா ஒன்றும் இல்லை, ரீகல் தேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கேன். தங்க ரீகல் தேட்டர் வாசலில் நின்றுட்டு இருக்கேன். நிற்க முடியல. இவர் வர்றேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. அப்போ தான் நாங்கள் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காவி போட்டு ஒரு போட்டு பின்னாடி ஃபுல்லாக ஒரே மூட்டை.
பார்க்கவே பயமாக இருக்குது. அவ்வளோ ஹார்ஸாக பேசிக்கிட்டே இருக்கார் அந்த ஐயா. நான் சொன்னேன், ஏங்க அவர் நீங்கள் பேசாமல் யாரோ அடியாருன்னு போய் காலில் விழுந்துறாங்க, வீட்டுக்காரர் வந்ததுனால சொல்லுங்கள், அவங்கள்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன், காலில் விழுந்துடாதீங்க, ஏதாவது சொல்லி சமைச்சிட போகிறாங்க. நான் சரி சரி நான் நிற்கிறேன், எனக்கு நிற்க முடியல, நீங்கள் எதுவும் செய்யாதீங்க சொல்லி முடிச்சுட்டு எதிர்த்தாப்புல பார்த்தா சொக்கநாதனுடைய கோபுரம் தெரியும். அங்கேருந்து பார்த்தா நான் அவரை வணங்கிட்டே நிற்கிறேன். ஏன் இப்படி எனக்கு பிரச்சனை, இது என்ன, என்னைக்கு தீர்வு, நான் எங்கள் தொழிலை நான் என்னைக்கு தொடருவேன், என்னுடைய தொண்டை என்னைக்கு தொடருவேன், எனக்குன்னு ஒரு வேலை கொடுத்தேன். நான் ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர். அந்த வேலையை விட்டு என்னை எப்படி ஒரு பித்தனை அலைய விட்டுக்கிட்டு இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லி அப்படியே ரோட்லேயே அழுகிறேன் நான். அப்படி ஒரு அழுக வருது. பார்த்தா இவர் உட்காந்துருந்தவர் எழுந்திரிச்சார், மண்ணை தட்டிட்டு இப்படி ஒரு பார்வை அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு நேராக எங்களை நோக்கி வந்தார். இப்படியே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் 2 பேரையும் பார்த்து என் கணவரையும் என்னை பற்றி கேட்டேன், என்ன ரொம்ப ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்டார். ஊர் சுற்றுற மாதிரியா நான் இருக்கேன், இங்கே நிற்கவே வக்கில்லாமல் இருக்கேன். நான் ஊர் சுற்றுற மாதிரியா, உள்ளுக்குள்ளே என் மனசு சொல்லுது, எல்லாம் சுற்றி எவ்வளோ நாள் தான் நீ சுற்றுவ பார்ப்போம் அப்படின்னாரு. அவர் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும், அவருக்கு சித்தர் மாதிரி இருக்கார், ஒரு யோகி மாதிரி இருக்கார். இவர் நம்மளை உத்திராட்ச கொட்டையெல்லாம் போட்டிருக்கோம், நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாரேன்னு மனசுக்குள்ளே வேதனை. எனக்கு கோவம் வேற, முட்டாத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காரேன்னு கூட கோவம் வந்துருச்சு. உள்ளுக்குள்ளே வெளியில் சொல்ல உள்ளது சொல்லிக்கிட்டே இருந்துட்டு திருமந்திரமும் திருவாசகமும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த சொல்லத்தான் என்னுடைய நினைவுகள்லாம் தூண்டப்பட்டுச்சு. என் நினைவு, நான் படித்த படிப்பு எல்லாம் அந்த இறைவன் கொடுத்த பொக்கிஷம் ஃபுல்லாக மறந்து போய் எங்கள் வீட்டுக்காரர் கூட என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. இரு கொஞ்சம் இரு அப்படின்னாங்க. ஏங்க அவங்க ஏதோ சொல்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏதோ சொல்கிறாரு, எனக்கு தெரியலையே. அவ்வளோ நாள் கணக்காக பேசுகிற எனக்கு சொன்ன வார்த்தைகள் மட்டும் புரியுது, ஆனால் எதுலன்னு எனக்கு தெரியல. அப்படியே நின்றுக்கிட்டு பார்க்குறேன். அப்படியே பார்த்து சொன்னார், நீங்கள் நம்புனா நம்புவீங்கன்னு நினைக்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்ல மந்திரம்லாம் சொல்லிட்டு பார்த்தார். நீ நினச்சது அத்தனையும் நடக்கும், நீ வீடு பேர் அடைவ அப்படின்னு சொன்னோடனே காலில் விழுந்துட்டாரு. எங்கள் வீட்டுக்காரர் காலில் விழுந்தோடனே அவர்கிட்ட, நீ நினச்சதெல்லாம் நடக்கும், வீடு பேர் அடைவார், ஒன்றும் கவலைப்படாத சொல்லிட்டு ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு மட்டும் வந்துட்டு போகும், இவங்க 2 பேரும் வா. நடக்க முடியல, அப்பயே அந்த ஒரு வார்த்தையை ஒரு மைனஸாக சொல்கிறாரு. நடக்க முடியலன்னா நீ திருவண்ணாமலையில் வண்டியெல்லாம் போகும், வண்டி போகும், அதில் நீ அம்மாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஒரு தடவை மட்டும் சுற்றினா போதும். இப்போ பஸ்ஸு விட்டுருக்காங்களா, சொன்னது 3 வருஷம். உங்கள் மனசுக்குள்ளே இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சிவா என்னமோ பாட்டையா சாமி. நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். நான் சக்குடியிலேருந்து வரேன், என் பேர் சொல்லுமா நமச்சிவாயா. நான் சக்குடியிலேருந்து வரேன், என் பேர் சொன்ன தெரியுமா, ஆதி சிவன் அப்படின்னாரு. சக்குடியா, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலைங்க, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு என் பேர் பாட்டியான்னு எல்லாரும் பாசமாக கூப்பிடுவாங்க. இன்னொன்னே சொல்லிவிட்டு காசு எடு, 1.5 லட்சம் எடு, 50 லட்சமாவது கொடுன்னாரு. ஐயா இவ்வளோதான் இருக்குது, நீங்கள் வீட்டுக்காரர் பர்ஸு அந்த கையிலேருந்து எடுத்து இவ்வளோதான் காமிக்கிறாங்க. நான் சொன்னேன், சரி 50 ரூபா எடுத்து 50 லட்சம் எடுத்துட்டேன், ஓ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரை போனவரை நான் அப்போ கரெக்டாக அண்ணா வந்துட்டாங்க. நானும் அப்போ தான் மேலே ஏறி போகிறேன். வந்தது ஐயா, நீங்கள் நம்புங்க, கடவுளை நம்புங்க, சித்தர்களை நம்புங்க. எந்த கடவுளையும் நம்பினால் நாம் நல்லபடியாக இருக்கலாம். அதுக்கு உதாரணம் நான் தான். கடவுள் கொடுக்கலையே, என்னை எவ்வளோ தெரியுமா பேசுனாங்க, ஏசுனாங்க தெரியுமா. சும்மா பேச போகுது, காசு இல்லாமல் பேச போகுது. இந்த நல்ல விஷயங்கள் அத்தனை பேர் இன்னும் நிறைய பேர் வரணும்னு நான் கையாட்ட வாய்ப்பை நினைக்கிறேன். பாட்டையசாமி என்னுடைய குருநாதர், அவர் மானசீக ஒரு குரு எனக்கு நன்மை தருவார் தான் முதல் சொக்கநாதர். அவர் எனக்கு ஆன்மீக ரீதியாக எனக்கு பல குரு இருந்தாலும் என்னுடைய நேரடியாக பேசுகிற ஒரே சித்தர் ஐயா.
அதனால நீங்க நினைச்சதெல்லாம் அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி நியாயமான கோரிக்கை அத்தனையும் நிறைவேறும். முதல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஆரோக்கியத்தை கொடுத்தா நம்ம எல்லா வகையிலும் நல்லபடியாக வாய்ப்பு நல்கி ஆலயத்தினுடைய அத்தனை அதிகாரிகள் தான் அவங்க எல்லாம் நம்ம சொல்லணும். ஏன்னா இங்கே வரக்கூடிய எல்லா பெருமக்களுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கல்ல, அடியார் தான். அடியாரை கொண்டால் ஆண்டவனை அடையலாம். அதனால எனக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் சிறப்பு